வணக்கம் நண்பர்களே! வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த மகேஷ் தான் பாட்டிய கொலை செய்ய வந்த கொலைகாரன். இவனுக்கு தலையில இருக்க கெட்டு, நான் வந்து கல்ல தூக்கி அவனுக்கு தலையில அடிச்சதுல உள்ள காயம் தான். அப்ப இவன் தான். இவன் எதுக்காக நம்ம பாட்டிய வந்து கொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரொம்பவே வந்து குழம்பி போய் நிக்கிறாங்க. இத நான் கண்டுபிடிக்கிறேன்டா, கண்டுபிடிச்சு உன் மூக்கையே உடைக்கேன் அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம பார்த்தோம்னா, முருகன் சொல்றாங்க, "எங்க அம்மா ஃபோட்டோ ஒண்ணு நம்ம பழைய வீட்ல இருக்குது. நம்ம வீட்டுக்கு போய் வந்து அத எடுக்கணும்." அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அஞ்சலி "நான் வரேனே உன் கூட. நம்ம போய் உங்க அம்மா ஃபோட்டோய நம்ம வீட்ல போய் எடுத்துட்டு வரலாம்." அப்படின்னு வந்து போறாங்கங்க. இத வந்து நம்ம மகேஷுக்கு வந்து தெரிய வருது. மகேஷ் வந்து நம்ம லட்சுமி கிட்ட வந்து கேட்குறாங்க, "அஞ்சலி எங்க?" அப்படின்னு வந்து கேட்க நேரம், முருகனோட அம்மா ஃபோட்டோவ எடுக்கறதுக்கு முருகன் வந்து எங்க வீட்டுக்கு தான் மாப்பிள கூட்டிட்டு போயிருக்கான். அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அதே மாதிரி முகமூடிய போட்டுட்டு போய் இவங்க கையில அந்த ஃபோட்டோ கிடைச்சா, கண்டிப்பா வந்து அஞ்சலி வந்து முருகனுக்கு அம்மாவா பார்த்துருக்கா. அப்ப நான் வந்து மறைச்சு வச்சிருக்கிறது கண்டிப்பா முருகனுக்கு அம்மானி வந்து டவுட் வந்துரும் அவளுக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அது பிறகு அந்த அஞ்சலி தான் செத்து போயிட்டாள, மதி தானே இவ. இவளுக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாத அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசுல அந்த ஃபோட்டோய வந்து முருகன் எடுத்துறக்கூடாது. அத எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு வந்து அங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஒரு வழி அந்த ஃபோட்டோவ எடுத்துறாங்க. நம்ம அஞ்சலி கண்ணுலயும் பட்டுருது. அஞ்சலிக்கு நம்ம உண்மையெல்லாம் வந்து தெரிய வருது. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம மகேஷ் வந்து தலையில ஒரு பெரிய கெட்ட போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இத பார்த்த உடனே நம்ம அஞ்சலிக்கு வந்து டவுட் வருது. என்ன இவருக்கு தலையில அடிபட்டுருக்குன்னு சொல்லாரு. இவர் கார்ல போவாரு. எதுக்காக இப்போ தலையில கெட்டு போட்டுருக்காரு? நம்ம வீட்டுக்கு நேத்து வந்து பாட்டிய கொல்ல வந்த திருடனுக்கு கொலைகாரனுக்கு அது தலையில தான் நான் கல்ல தூக்கி எறிஞ்சு காயம் ஏற்பட்டுருக்கோம். அப்போ அந்த கொலைகாரன் வந்து இந்த மகேஷ் தானா? இந்த சந்தேகம் எனக்கு முந்தி இருந்துச்சு. பாட்டிய வந்து இவர் ஏன் இப்படியெல்லாம் கொல்ல ட்ரை பண்ணாருன்னு இப்ப வந்து வெட்ட வெளிச்சமா வந்துச்சு. ஆனாலும் நான் வந்து மதியா வந்து நடிச்சுட்டு இருக்கேன். எதுவுமே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இவர்ட்ட காட்டிக்கிடணும். ஆனா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலி நினைக்கிறாங்க. நம்ம துளசிட்டையும் கால் பண்ணி, "அக்கா அந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாட்டிய கொலை வந்த கொலைகாரன் வேற யாரும் இல்ல மகேஷ் தான்." "என்ன அஞ்சலி சொல்ற?" அப்படின்னு வந்து அதிர்ச்சியா நம்ம துளசி வந்து கேட்குறாங்க. "ஆமாக்கா, நான் வந்து அந்த கொலைகாரன அடிச்சு விரட்ட நேரம் அவனுக்கு தலையில ஒரு கல்ல தூக்கி போட்டேன். அதே மாதிரி இவனுக்கு தலையிலயும் அடிபட்டுருக்கு. ஆனா இவன் நம்ம குடும்பத்த அழிக்கிறதுலயே தான் குறியா இருக்கான். அப்படி இருக்க நேரம் இவன் தான் பாட்டிய கொலை வந்த கொலைகாரன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." "அப்படியா அஞ்சலி? எனக்கு இருந்த டவுட்டும் கன்ஃபார்ம் ஆயிட்டு. இவர் தான் நான் அப்பாவ தேடி ஒவ்வொரு பில்டிங்கா நேரம் எங்களுக்கு கூட இவரும் அந்த பில்டிங்ல அங்க இங்கன்னு வந்தாரு. அப்பமே மைல்யூட்டா இவர் மேல டவுட் இருந்து, இப்ப நிச்சயமா சொல்றேன் உன் கணவரோட வேலை தான் இது." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், "இவனை விடக்கூடாதுக்கா. இவனுங்க தோலை உரிச்சே ஆகணும்." அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து நம்ம துளசி கூட சேர்ந்து பிளான் பண்றாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம முருகனுக்கு ரொம்ப கவலை. "என்னோட அம்மா ஃபோட்டோ என் கூட இருந்துச்சு. அத பார்த்து பார்த்து இருந்தேன் எங்க அம்மான்னு. இப்ப அந்த ஃபோட்டோ இங்க இல்ல. நம்ம வீட்ல இருக்கு அம்மா." அப்படின்னு வந்து லட்சுமி அம்மாட்ட சொல்றாங்க. உடனே வந்து லட்சுமி அம்மா, "சரி நீ கவலைப்படாத, வருத்தப்படாத முருகா. உன்ன வந்து கண்டிப்பா வந்து அஞ்சலி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு நீ வந்துரு." அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம அஞ்சலி கூட சேர்ந்து வந்து போறாங்க. "அண்ணே எப்படியாவது உங்க அம்மா ஃபோட்டோவ எடுக்கும் வரோம்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு களம் இறங்குறாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு நம்ம மகேஷ் வராங்க. "என்ன அத்தை நம்ம அஞ்சலி எங்க?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க லட்சுமி அம்மாட்ட. "இப்பதான் மாப்பிள அவ வந்து முருகனு கூட சேர்ந்து எங்க வீடு வரைக்கும் போயிருக்கா. முருகனுக்கு அம்மாவோட ஃபோட்டோ வந்து வீட்ல இருக்குது. அந்த ஃபோட்டோய வந்து எடுத்துட்டு வர தான் போயிருக்காங்க." அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இவ வந்து மதியா தானே இருக்கா. அது பிறகு எதுக்காக இவ அஞ்சலி ரூபத்துக்கு நடிச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவ வந்து மதி தானே. இந்த குடும்பத்துக்கும் இவளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது பிறகு எதுக்காக முருகனு கூட அந்த ஃபோட்டோ எடுக்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. வரட்டும் இவளுக்கு வச்சுக்கிடேன் அப்படின்னு வந்து மகேஷ் நினைக்கிறாப்புல. நிச்சயமா அந்த ஃபோட்டோய முருகன் வந்து கைப்பற்றிடக்கூடாது. அதுக்குள்ள நம்ம எதையாவது பண்ணி அங்க போய் வந்து இவங்கள தடுத்தாகணும். எடுக்க விடாம பண்ணணும் அப்படின்னு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம மகேஷ் வந்து முகமூடிய போட்டுக்கிட்டு அந்த துணிய போட்டுக்கிட்டு அப்படியே வந்து களம் இறங்கி போறாங்க. முருகனும் நம்ம அஞ்சலியும் அந்த ஃபோட்டோ எடுக்க வீட்டுக்கிட்ட வந்தோடனே, "என்ன அண்ணே வீடு வந்து பூட்டு வந்து உடைஞ்சிருக்கு. அப்போ வீட்டுக்குள்ள நிச்சயமா யாரோ இருக்கு. எனக்கு வந்து பயமா இருக்கு." அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அஞ்சலி.
சரி நான் இங்க பார்த்துக்கிட்டே நம்ம எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம உடனே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து ஃபோட்டோயை வந்து தேடுறாங்க. இங்க மகேஷ் வந்து விட போறதில்ல இந்த முருகனை அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடையில வந்து நம்ம முருகன் தேடி அவங்க வச்ச இடத்துலேருந்து அந்த ஃபோட்டோயை மீட்டுறாங்க. பார்த்து சந்தோஷப்படுறாங்க. டேய் ஃபோட்டோவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம முருகனை அடிக்கிறதுக்கு போறாங்க. நம்ம அஞ்சலி பார்க்குறாங்க. என்ன இங்கேயும் வந்து அதே கொள்ள கொலைகாரன் தான் இங்கேயும் வந்திருக்கான். இவன் எதுக்காக இப்போ இங்க வந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அஞ்சலி ஒரு வழியா அவனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. இது நிச்சயமா மகேஷ் தான், என்னோட கணவர் தான். இவன் வந்து இங்கேயும் வந்து தடுக்க வந்திருக்கான். என்ன இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தடுக்கிறாங்க. ஆனா நம்ம அஞ்சலிட்ட இருந்து இந்த கணமும் தப்பிட்டு போயிட்டான். என்னடா நீ இப்போ எனக்கு கன்ஃபார்மா ஆயிட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. அதே நேரத்துல ஃபோட்டோயை கைப்பற்றிட்டாங்க. நம்ம ஃபோட்டோயை அன்னை தான் உன்னோட அம்மா ஃபோட்டோவை நான் பார்க்கட்டும் அப்படின்னு வந்து முருகன்ட்ட இருந்து அவங்க அம்மா ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க. பயங்கர ஷாக்கு. ஐயையோ இவங்கள தானே இந்த மகேஷ் வந்து கடத்தி வச்சுட்டு போயினா, அப்போ முருகனுக்கு அம்மா வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எதுக்காக இவங்களே கடத்தி வைக்கணும் இந்த மகேஷ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நான் உனக்கு மர்மம் முடிச்செல்லாம் நான் கண்டுபிடிக்கேன்டா, கண்டுபிடிச்சு உனக்கு தோலை உரிக்க போகிறது உண்மைதான் அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க. நிச்சயமா இந்த அம்மாவை பார்த்துருக்கேன். உடனே வந்து சொல்கிறாங்க நம்ம முருகன்ட்ட, அண்ணே நீ வருத்தப்படாத, உங்கள் அம்மா நல்லா தான் இருப்பாங்க, கண்டிப்பாக எங்கேயோ இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி தரது என்னோட பொறுப்பண்ணே, நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்தோடனே இங்கே வந்து மகேஷ் இருக்காங்க. மகேஷை பார்த்தோன்னே என்னடா அதுக்கடையில் அங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது தெரியது வந்து நீ அங்கே வந்து மோப்பம் பிடிச்சிட்டு வந்தல வந்து எங்களை அடிக்க பார்த்தா நான் தோச்சி கட்டின உடனே நீ நேராக இங்கே வந்து இருக்கா, உனக்கு பித்தலாட்டம் எல்லாம் எனக்கு தெரியண்டா, எப்படி நான் உன்னை மதியாக இருந்து உனக்கு ஆட்டம் காண வைக்கணும், நீ பார்க்க தானடா போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. உடனே வந்து ஏன் அஞ்சலி நீ இப்போ இதுக்காக அங்கே போகல அப்படின்னு வந்து கேட்குறாங்க மகேஷ். உடனே வந்து நம்ம அஞ்சலி சொன்னாங்க, நீங்கள் முருகன் அண்ணனோட ஃபோட்டோ அம்மாவோட ஃபோட்டோவை எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீ ஃபோட்டோவை பார்த்தியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்காங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு வந்து நம்ம மகேஷுக்கே டஃப்பு கொடுக்கும் விதமாட்டு நம்ம வந்து அஞ்சலி வந்து அந்த லேடியை பார்த்ததே கிடையாது முருகனோட அம்மாவை அப்படின்னு வந்து மதி நான் வேற அப்படின்னு வந்து பாருங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோயை காட்டுறாங்க. ஆமாம் முருகனோட அம்மா நல்லா இருக்காங்களே அப்படின்னு வந்து மகேஷ் வாயாலே சொல்ல வைக்கிறாங்க. மகேஷை வந்து சொல்கிறாங்க, எப்படா இவளுக்கு இவன் மதியாக இருக்கிறதுனால இவளுக்கு தெரியலை, கண்டிப்பாக இது அஞ்சலி கையில் இந்த ஃபோட்டோ சிக்கியிருக்கோம், நம்மளை இப்போ தர்ம அடி கொடுத்து நம்ம தான் வந்து கடத்திருக்கோன்னு இவ வந்து உன்னோட அம்மானி நீ ஏமாற்றிட்டு இருந்தது முருகனனோட அம்மாவா, நீ தான் அப்போ முருகனனை தேடிட்டு இருந்த ஃப்ரெண்டா, சொல்லு உங்களுக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு எனக்கு தோலை உரிச்சிருப்பா, நல்ல வேலைப்பா அவள் உயிரோடு இல்லாதது ஒரு வழிக்கு நல்லது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம மகேஷ். எடா வா வசமாக என்கிட்ட சிக்கக்கூடிய காலம் நெருங்கிட்டு உன்னை நான் ஒன்று இல்லைன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம அஞ்சலியாக இருந்து செய்ய முடியாத விஷயத்த மதியாட்டு இருந்தால் நம்ம கண்டிப்பாக மதியாக இருந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்கங்க அஞ்சலி. வணக்கம்.